என்ன போர்டு? இந்த மலையில் மூணாறுல டாப் ஸ்டேஷன். ஆமாம் 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 ஆமாம். ஓகே. அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்குது கொடைக்கானல். ஓகே. கொடைக்கானல் 20 கிலோமீட்டர். இது பார்டர் கல். இது கேரளா. இந்த சைடு வந்தால் கேரளா, இந்த சைடு வந்தால் தமிழ்நாடு. குரங்கணி. இப்போ வந்து 5வது மலையில் இருக்கோமா 6வது மலையாது? 8வது மலையில் இருக்கணும். 8வது. வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாக நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ட்ரிப் போயிட்டு வந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மீசப்புலி மலை ட்ரெக்கு தாங்க. இந்த ட்ரெக்குக்கு எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணும், எப்படி போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மீசப்புலி மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது சவுத் இந்தியாவோட 2nd ஹையஸ்ட் பீக்கு, அதாவது 2640 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவலில் இருக்குங்க. இந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மூணாறுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அதுக்கு நம்ம ஜீப்பில் தான் போக முடியும். அந்த ஜீப் எப்படி புக் பண்ணணும், இந்த ட்ரெக்குக்கான ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த மீசப்புலி மலை ட்ரெக்கு வந்து நீங்கள் மான்சூன் டைமில் போனால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மான்சூன் முடிஞ்சு அடுத்து வர அந்த குளிர்காலத்தில் போனால் நல்லாயிருக்கும். சம்மரில் போகிறதுக்கு இது வந்து நல்லா இருக்காதுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நம்மளால் ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வீக்கெண்ட் ட்ரிப்பாக இந்த ட்ரெக்கை பிளான் பண்ணுறீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் கிளம்பி போகாதீங்க, சண்டே மார்னிங் போங்க. ஏன்னா சாட்டர்டே நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் தான் நம்ம ட்ரெக்குக்கு போக முடியும். சண்டே மார்னிங் வந்து அங்கே க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சண்டே மார்னிங் கிளம்பி போய் சண்டே நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மண்டே காலையில் ட்ரெக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌடே இருக்காது, நீங்கள் ப்ளசண்ட்டாக ட்ரெக் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பொள்ளாச்சி போயிட்டு அங்கே அமுத சுரபி ஹோட்டல் இருக்குது, அமுத சுரபியில் பிரேக்ஃபாஸ்ட் 7 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே மூணாறு போனீங்கன்னா மூணாரில் கேரளாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கே தான் நம்மளை அசம்பிள் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் கேஎஃப்டிசியோட ஈகோ டூரிசம் வெப்சைட் இருக்குது, நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும். KFDC ecotourism.comங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டெஸ்டினேஷன்ஸில் மூணார் செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாரில் மீசப்புலி மலை செலக்ட் பண்ணணும். மீசப்புலி மலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பேஸ் கேம்ப்பு, இன்னொன்று வந்து ரோடோ மென்ஷன். பேஸ் கேம்ப்புங்கிறது உங்களுக்கு வந்து அவுட்டோர் கேம்பிங் மாதிரி இருக்கும். ஆல்டிடியூட் வந்து 6000 ஃபீட்டில் இருக்கும். அவுட்டோரில் டென்ட் கேம்ப் போட்டிருப்பாங்க, அங்கே நம்ம நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடோ மென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மேலே இருக்கும், மலைக்கு மேலே இருக்கும். அங்கே போய் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ராப்பர் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும், அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடோ மென்ஷன் தான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்லேயே இருக்குங்க, அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரேட்ஸு எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. பேஸ் கேம்பில் பார்த்தீங்கன்னா 2 அடல்ட்ஸுக்கு 4248 ருபீஸ் வரும். அதே இது உங்களுக்கு வந்து மேலே மலைக்கு மேலே இருக்கிற ரோடோ மென்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 அடல்ட்ஸ்க்கு 6372 ருபீஸ் வரும். இந்த ரேட் வந்து வீக்கெண்ட்ஸு இல்லை சீசன் டைமு அப்படி அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட்டு மாறும். அதனால் நீங்கள் வெப்சைட்டில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க என்ன ரேட்டு வருதுன்னு. இந்த பேஸ் கேம்ப் எப்படி நம்ம ரீச் பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, மூணாரில் இருக்கிற KFDC ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம புக்கிங் காமிச்சோன்னா அங்கே கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஜீப்புக்கு நம்ம பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து மூணார் ஆஃபீஸில் இருந்து பேஸ் கேம்புக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கும் அவரே வந்துடுவார். இந்த டோட்டல் ட்ராவல் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நடுவில் வந்து டீ பிரேக் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. மூணார் ஆஃபீஸில் இருந்து பேஸ் கேம்ப்க்கு ஒரு 1 hour, அப்புறம் அங்கேருந்து அந்த டாப் கேம்ப்க்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா டாப் கேம்ப் போகிறதுக்கு ஒரு 30 minutes ஆகுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் எங்கேயுமே கடை இருக்காது. அதனால் அந்த மேக்ஸிமம் மூணார் டவுன்லேயே உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. போகிற வழியில் ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கும், அங்கே டீ பிஸ்கட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம அந்த பேஸ் கேம்ப்பு இல்லை டாப் கேம்ப்போ ரீச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது, ஃபோனு எதுவுமே உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. அதனால் வீட்டுக்கு பேசுகிறது எல்லாமே வந்து நீங்கள் மூணாரோட கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சிடுங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் ரீச் பண்ணிட்டோம். மூணாரில் எங்கேயாவது அப்படியே காரை நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே நடந்து மார்க்கெட் சைடு போயிடலாம். ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிடலாம், நம்ம நாளைக்கு ட்ரெக்குக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே. இதுதான் வந்து மூணாரோட மெயின் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு.
நாங்கள் இங்கே வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே அடுத்து கேரளாவோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து மூணாரில் இருக்க கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வெளியே பார்க்கிங் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து இங்கே நிப்பாட்டிக்கலாம். இந்த போர்டை தாண்டி அப்படியே மேலே நடந்து போனோன்னா மேலே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்கும். அந்த கார்டன் எல்லாம் க்ராஸ் பண்ணி மேலே ஆஃபீஸ் போனோன்னா நம்ம புக்கிங் காமிச்சோன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து காரை வந்து மேலே பார்க்கிங்குக்கு அங்கே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. சரியான கலை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்கிற ஜீப்பு. இந்த வண்டியில் தான் வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும், அதனால் நம்ம வண்டியெல்லாம் போகாது. ஜீப்பில் போகிறப்ப நம்ம வந்து ஒரு 2-3 செக் போஸ்ட் தாண்டி தான் போகணும். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்த பாஸை காமிச்சா தான் அந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தார் ரோடு எல்லாம் நல்லா தான் இருக்கும் ரோடு. நம்ம டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் தாண்டி தான் போவோம். அதுக்கப்புறமா தான் வந்து ரோடு கொஞ்சம் மோசமாகும், ஆஃப் ரோடு மாதிரி போகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜீப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இதான் வந்து அந்த டீ கடை ஸ்டாப்பு. ஏரியாவே நல்லா க்ரீனாக, மான்சூனுக்கு நல்லா மழை பெஞ்சு செம்ம பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதான் அந்த டீ கடை. இந்த கடைக்கு அப்புறம் வழியில் வந்து வேறு எங்கேயுமே எந்த கடையுமே கிடையாது. ஸோ அந்த டீ கடைக்கு அப்புறம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாயிரும். டீ கடையிலேருந்து அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் போகணும் பேஸ் கேம்ப் ரீச் பண்ணுறதுக்கு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நல்லா ஆஃப் ரோடு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பேஸ் கேம்ப்பு. இப்போ பேஸ் கேம்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிற வியூ அந்த வீடியோவில் காமிச்சிட்றேன். ஸோ அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் வந்து பேஸ் கேம்பில் இருக்கிற டென்ட் ஸ்டே. பேஸ் கேம்ப்லேருந்து தாண்டினோடனே அப்படியே வெதரே நல்லா மாறிடுச்சு. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். டெம்பரேச்சரும் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரோடு நல்லா ப்ராப்பர் ஆஃப் ரோடு மாதிரி போயிடுச்சு.
போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் நாங்கள் பார்த்தோம். நம்ம ஜீப் டிரைவர் வந்து இது வந்து சைக்கடெலிக் எஃபெக்ட்ஸ் இருக்கிற மஷ்ரூம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஸோ இதுதான் வந்து டாப் கேம்ப்பு. பாருங்கள் சரௌண்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் தான். அதனால தான் பேஸ் கேம்பை விட டாப் கேம்ப் வந்து ஸ்டேக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். சரி வாங்க, ஜீப்லேருந்து அப்படியே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து ரூமில் வச்சிடலாம். கீழே வந்து ஒரு கிச்சன் இருக்குது. நம்மளுக்கு தேவையான 3 வேளை சாப்பாடும் இங்கே தான் செய்வாங்க. கிச்சனுக்கு அந்த பக்கம் இருக்கிற குடிசையில் தான் ஃபயர் கேம்ப் போடுறாங்க நைட்டு. ஃபுல்லாக வெறும் சோலார் லைட்ஸ் தான். ஈஸியாக ஸ்டே பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. லேடிஸு யார் வேணால் வரலாம், குட்டீஸு. சரி வாங்க, இப்போ நம்ம ரூம்குள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். நாங்கள் 4 பேருங்கிறனால எங்களுக்கு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூம்குள்ளே வந்து ஒரு சின்ன ரூமு, சேரு, டேபிளு, ஒரு சின்ன கபோர்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அட்டாச் பாத்ரூம். ரூமு பாத்ரூம் எல்லாமே வந்து நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லேடிஸு கிட்ஸு யார் வேணால் தங்குறதுக்கு நல்லா சேஃபாக தான் இருக்கும். மார்னிங் வந்து ட்ரெக்கிங் இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒரு 6-6:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோன்னா அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்கிற மலைக்கு மேலே போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே சுற்றி நடந்துட்டு 3 மணி நேரம் ட்ரெக்கு முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுவோம். ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் இங்கே ரீச் ஆகிட்டோன்னா கீழே வந்து அங்கே ஃபயர் கேம்பில் டீ போட்டு கொடுக்குறாங்க. நல்லா சுட சுட டீயை குடிச்சிட்டு ஃபயர் கேம்பில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்தான்னா ஒரு 7-7:30 மணிக்கு டின்னர் சாப்பிட வர சொல்கிறாங்க. டின்னர் வந்து ரைஸு, சப்பாத்தி, சிக்கன், வெஜிடபிள் கறி எல்லாமே இருக்குது. எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்து. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக இருட்டாயிரும். சோலார் லைட்ஸ் தான் எல்லாமே, அதனால் லைட்ஸும் வந்து ஒரு 12 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிடுவாங்களாம்மா. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுனா போட்டு வச்சுக்கலாம். மார்னிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்கணும் ட்ரெக் அப்போ. மழை இருக்கிறதுனால வியூஸ் அவ்வளோ நல்லா தெரியுமான்னு தெரியல. மார்னிங் பார்ப்போம். ஸோ குட் மார்னிங் கைஸ். இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி ஆயிடுச்சு. சரியான தூக்கம். 9:30 மணிக்கு எல்லோரும் பேசிட்டு படுத்தோம். 5:45 எழுந்திரிச்சோம். இப்போ தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து சன்ரைஸ் பீக்கு. இந்த மலை மேலே ஏறிட்டு அப்படி சுற்றி தான் வர போகிறோம். நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெக்குக்கு ரெடி ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு ஒரு 6:30க்கு ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து இங்கே டாப் கேம்பில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ரூம்ஸு. இங்கே ஒரு 3 ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு 4 ரூமு, மேலே ஒரு 3-4 ரூம் இருக்குது. மொத்தம் 8 ரூம் இருக்குது. நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் 8 or 10 வந்தீங்கன்னா ஈஸியாக இங்கே ஸ்டே பண்ணலாம். எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான். இது கேரளா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ப்ராப்பர்ட்டி. எல்லா ரூம்ஸும் இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல். 2016-17 ஆல்ரெடி ஒரு டைம் இங்கே வந்திருக்கேன். சரியான குளிர். தெரியுதா? இது மேலே தானடா அடுத்து? மேலே தானே ஏறணும்? ஆமாம், மேலே தான் இருக்கும். ஓகே. இவர் தான் நம்மளோட கைடு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. டஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு வாங்குறதெல்லாம் வீடியோவில் வேறு கேட்குது. மியூட் பண்ண வேண்டியது. எப்படி கால்வாசி கூட வரல. இங்கேருந்து இப்படி இறங்கி வந்து மறுபடியும் ஆல்ரெடி 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சுண்ணா. 2 தான் இருக்கா? எனக்கு எவ்வளோ தெரியுமா கட்டுது? இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண மலை. அங்கேருந்து அப்படியே இறங்கி 4 கிலோமீட்டர் ஏறி இங்கே வந்தாச்சு. நாங்கள்லாம் இங்கே நின்று ஓஆர்எஸ் கலந்துட்ருக்கோம். எங்கள் கைடு இதுதான் நம்ம ஏறப்போகிற அடுத்த மலை, 4வது பீக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கைடு ஆல்ரெடி முக்கால்வாசி போயிட்டார். அவ்வளோதாங்க, 4வது பீக் கிட்ட வந்துட்டோம். இந்த 5வது மலையில் 5 6 நினைக்கிறேன். சரி, ஆகல. நம்ம கைடு மேலே போயிட்டாரு, டாப்கே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏறி முடிச்சா டாப். எது இந்த தெரியுது பாருங்க கீழே, அது கொழுக்கு மலை. அந்த தெரியுறது கோடி சிட்டி. அது இந்த கோடி தான். அது போடி. அங்கிட்டு தெரியுறது தேனி. அங்கே தெரியுது, லாஸ்ட்டில் தெரியுது தேனி. இந்த 2 மலைக்கு இடையில தெரியுது அந்த காத்தாடி தெரியுது, அதுதான் கம்பம். இந்த 2 மலைக்கு இடையில அந்த காத்தாடி கணக்கு பார்த்தீங்கன்னா அது கம்பம். பின்ன அது மூணாறுல டாப் ஸ்டேஷன் போர்டு வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன போர்டு? இந்த மலையில் மூணாறுல
டாப் ஸ்டேஷன். ஆமாம் 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 ஆமாம். அதான் அது. ஓகே. அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்குது கொடைக்கானல். ஓகே. கொடைக்கானல் 20 கிலோமீட்டர். இன்னும் எங்கே கீழே தெரியல குரங்கணி இது. குரங்கணி. இப்போ வந்து 5வது மலையில் இருக்கோமா 6வது மலையா? அது 8வது மலையில் இருக்கணும். 8வது மலையா? 8வது மலை உச்சிக்கு வந்துட்டோம். கேரளாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன். இதுதான் வந்து பார்டர் கல். அது இப்போ நம்ம செஞ்சே இல்லை. இது கேரளா. இந்த சைடு வந்தால் கேரளா, இந்த சைடு வந்தால் தமிழ்நாடு. விக்னேஷ் வந்து ரெண்டுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. கேரளாவில் இருக்கையா, அந்தல தான் ஏன் தமிழ்நாடு? நான் தானே தமிழ்நாடு இருக்கேன். இந்த சைடு 8வது மலையோட உச்சி. ஃபுல்லாக அப்படியே ஒரு ட்ராப்பு, மேலேருந்து ட்ராப். இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது ஆனமுடி பீக். சவுத் இந்தியாஸ் டாலஸ்டா. அது ஃபஸ்ட்டு. இது மேசப்புலி மலை செகண்டு. வியூவே இல்லை. கீழே வரைக்கும் தெரியுது பாருங்க, அப்படியே கீழே ஆறு போகிற வரைக்கும் தெரியுது. ஆ ஆ ஆ. நின்றுக்கும் பார் புல்ல எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு. புல்லெல்லாம் பாதி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஆமாம். இந்த இடம்லாம் ஃபுல்லாக யானை சிட்டு ஃபுல்லாக. என்ன இருக்கு? ஏய் மஷ்ரூம் வேறு எத்தனை இருக்குண்ணே. தாத்தா 2 நாள் இங்கே இருந்துட்டுமா? ஏங்கய்யா கீழே போய் எடுத்து. அவ்வளோதான் நம்ம பேஸ் கேம்ப். மறுபடியும் வந்தாச்சு. வரையாடு நிற்கிது பாரு.